திரு பாக்யராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து அவர் எனக்கு பழக்கம். அந்த படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது கமலா தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு என்னை பார்த்து, சார் நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், ராஜ்கண்ணா ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் ட்ராப் பண்ணுறீங்களான்னு இந்த ஸ்கூட்டரில் அவரை கொண்டு விட்டதுலேருந்து அப்போ பேசிட்டு வந்தேன். நான் இதில் ஒரு சீன் பண்ணேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு. பார்த்தேன் சார், நல்ல காமெடியாக இருந்தது அப்படின்னு. அன்றையிலிருந்து ஆரம்பித்த பழக்கம். அவருடைய மனைவி அப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அந்த பிளட்டு கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போலேருந்து பல விஷயங்கள் நான் அவரோட சேர்ந்து பணியாற்றியதிலேயே தவிர, ஒரு நல்ல நண்பர், நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர். நான் ஹீரோ இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லி மிகப்பெரிய ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்தவர். ரஜினி, கமல்லாம் பீக்கில் இருக்கும்போது அந்த டயத்தில் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டருங்கிற பெயர் பெற்றவர். அமிதாப் பச்சன் அவர்களை வைத்து படம் இயக்கியவர். நிறைய படங்கள், 100 Days சில்வர் ஜூபிலி படம் அண்ட் எல்லாவற்றையும் மேலே அந்த கொங்கு மண்ணுக்கே உண்டான மரியாதை மிக்கவர். ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி. சாதாரணமாக பேசினாலே ஒரு 10 குட்டி கதைகளை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு பாக்யாங்கிற பத்திரிகையை நடத்தி ஆசிரியராக இருந்து அதில் பல கேள்வி பதில்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். பல கொட்டேஷன்ஸு, அந்த குட்டி கதைகளையே எடுத்து பல பேர் பல படங்களில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பல நலிந்த இளம் கலைஞர்களுக்கு உண்டான நியாயத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம், சின்ன ஃபங்க்ஷன்னா கூட அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோடு போவார். ஆனால் பேசும்போது அப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி அந்த ஆடியன்ஸை, அது அன்னைக்கு அவருடைய ஸ்பீச் தான் அவர் சிறந்த ஸ்பீச்சாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். என்னுடைய பல நாடகங்கள் பார்த்திருக்கிறார். அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் எனக்கு பயணங்கள் முடிவதிலிருந்தே பழக்கம். நம்ம 1000 பேசினாலும் அந்த இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாருக்குமே. ஒரு வாக்கிங் போனவர் வந்தார், உட்காந்து பேப்பர் படிக்க போகும்போது டப்புன்னு இறந்து போயிட்டாருன்னா அந்த ஷாக்லேருந்து அந்த ஃபேமிலி மீண்டு வரத்துக்கே ரொம்ப நாளாகும். சாந்தனுடைய சிஸ்டருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரையுலகத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பு. ஏனென்றால் மிக திறமையானவர்கள், ரொம்ப சீனியர்ஸ்லாம் ஒருத்தராக இறந்து கொண்டிருப்பது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் இசையமைக்கணும்னு டிசைட் பண்ணார். நான் மியூசிக் டைரக்டரான என்ன அப்படின்னு யோசிச்சார். அவ்வளோதான், மியூசிக் கற்றுக்கிட்டாரு. ஒரு 7-8 படத்துக்கு மேலே மியூசிக் போட்டு அது ஹிட்டும் ஆச்சு, எல்லா சாங்ஸும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கற்றுக்கணும் அப்படிங்கிற இது. நிறைய விஷயம் படிப்பார், நிறைய விஷயங்கள் படிப்பார். யார் பேசினாலும் ஃபுல்லாக கேட்டுப்பார். அந்த மாதிரி இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதே சமயம் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் என்ற நடிகன் இந்த உலகத்தில் மீடியாங்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அதில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஆனால் இந்த அந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது இல்லாத போகிறத அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோதிடத்தை ஆண்டவன் பூர்ணிமா பாக்யராஜ் மற்றும் குடும்பத்தார் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் பாக்யராஜுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கின்றேன்.